முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச தெரியாத ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம். அதே மாதிரி IRIZ சேனலில் நீங்கள் போனீங்கன்னா, இல்லை என் பேர் லதா கதிர்வேல், அந்த நாமத்தை போட்டிங்கன்னாவே உங்களுக்கு நான் பண்ணக்கூடிய சொற்பொழிவுகள் அத்தனையுமே தொடர்ந்து ஒளிபரப்பாயிட்டே இருக்கும். 51 சக்தி பீடங்களை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். 5 வருஷமாக கொடுத்துட்டுருக்கேன். இன்னும் முடிவடையலை. கிட்டத்தட்ட ஒரு 43 தலங்கள் தான் வந்திருக்கு. இன்னும் மீதி இருக்க 8 தலங்கள் பேலன்ஸில் தான் இருக்குது. அதனால் மயிலாப்பூர் எப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய மார்கழி மாதத்தில் தொடர்ந்து சைதாப்பேட்டையில் தான் அதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் இது எதற்குன்னா என்னை அறிமுகப்படுத்தி வச்சுக்கிறதுக்காக உங்ககிட்ட நான் 2வது முறை வந்தேன்னா இதெல்லாம் சொல்ல மாட்டேன். முதல்ல நான் அறிமுகப்படுத்திக்கணும் இல்லையா என்னை. அதனால் என்னுடைய பயோடேட்டா அப்படின்னு சொல்லக்கூடியதை சொல்லிட்டேன். இப்போது நம்ம விநாயகர் சதுர்த்தி ரொம்ப அற்புதமான ஒரு சிறப்பு என்னென்னா, இறைவன் விநாயக பெருமானை போன்று எளிமையான ஒரு கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொள்ளலாம். மற்ற கடவுளுக்கெல்லாம் கருவறை உண்டு. ஒரே ஒரு கடவுளுக்கு கருவறை கிடையாது. அது யாரான்னா பிள்ளையார் மட்டும்தான். அரச மரத்தடியில் இருப்பார், வன்னிய மரத்தக்கடியில் இருப்பார், கேட்டு வாசலில் இருப்பார், முச்சந்தி வச்சுன்னு இருப்பாங்க. இவருக்குன்னு ஒன்றும் ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி விரதம் அது இதெல்லாம் நான் சங்கடர் சதுர்த்தின்னு ஒன்று இருக்குது. இருந்தாலும் ஒன்றும் இல்லை, தலையில் ஒரு 3 குட்டு கொட்டி கொண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 தோப்புக்காரணம் போட சொல்லுவார். அதான் அவருக்குரிய ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதனால் அந்த பிள்ளையாரை எப்படி அவருடைய அவதாரம் நடந்தது, அவருக்கு யானைத்தலை, பானவயிறு, மனித கால்கள் இதெல்லாம் எப்படி வந்தது. ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், அந்த அம்மா தலைச்சம் பிரசவம் பார்வதி அம்மாவுக்கு, யானைத்தலை, பானவயிறு, மனுஷக்கால், அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய பெற்றெடுத்திருப்பான்னு நிறைய பேருக்கு சந்தேகமெல்லாம் இருக்கும் இல்லையா. அதெல்லாம் இன்றைக்கி நிவர்த்தி அடைந்து கொள்ளலாம். விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணீர் பனிமின் கனைந்து. நாம் கண்ணால் கண்டு மனசார பிரார்த்தனை பண்ணால் போதுமா, கண்ணால் பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டா போதுமா, ஓடி வருவாராம் பிள்ளையார். அதை எப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. உதாரணத்துக்கு நாயை ஒப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவர் எப்படி பின்னாடி அந்த நாய் வருமா அது மாதிரி பின்னாடியே வந்துடுவாராம். ஐயோ என்னை கும்பிட்டு போகிறாரு, குழந்தைக்கு என்ன இருக்குமோ அப்படின்னு பின்னாடியே வருவாராம். அப்படிப்பட்ட ஒரு பெருமான் அப்படின்னா அது பிள்ளையார். அதனால் சமஷ்டி பிரணவம், வியட்டி பிரணவம்னு 2 பிரணவம் இருந்தது கைலாயத்தில். 2 கதை அவதாரத்தில். அந்த 2 கதையில் கைலாயத்தினுடைய கதை முதல்ல சொல்லிடுறேன், ஏன்னா அதுதான் மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் அந்த கைலாயத்தில் என்ன அப்படின்னா, அந்த புறம் என்று ஒரு புறம், நமக்கு இப்போல்லாம் பெட்ரூம் அப்படின்னு சொல்லிப்போம். அந்த புறம்னா பெட்ரூம், ஏன்னா அப்படி சொன்னால் தான் இப்போ எல்லாருக்குமே புரியும். அந்த புறம்னா அப்படி என்னது, அது அப்படின்னா என்னது. ஏன்னா நிறைய பேர், நான் கிட்டத்தட்ட ஒரு 120 நாள் மகாபாரதத்தில் இருந்தேன். மகாபாரத சொற்பொழிவெல்லாம் முடிச்சுட்டு கல்பாக்கத்தில் நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. தினமும் கல்பாக்கத்துக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன். அம்மா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இதேன்னு ஒரு அடியார் கேட்டார். நான் அப்போ சொன்னேன் பாரத சொற்பொழிவாளர், மகாபாரத சொற்பொழிவாளர்னு. அப்படின்னா அம்மா அவர் சொல்கிறார், நான் இந்து, பிள்ளையாரை தெரியும், முருகரை தெரியும், எல்லாரையும் தெரியும், ஆனால் மகாபாரதம்னா என்னன்னு தெரியாதுன்றார். அப்போது இன்னமும் அப்படியும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுக்கு அதுக்காக சொல்ல வரேன். அதனால் அந்த புறம் என்பது நம்மளுடைய பெட்ரூம் மாதிரி சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மையாருக்கும் அந்த புறம் இருந்தது. அங்கே போனால் ஆண் யானையினுடைய உருவம் வரைந்திருந்ததை பார்வதி அம்மா பார்க்கிறார். அதுதான் சமஷ்டி பிரணவம் அப்படின்னு சொல்லுது. வியட்டி பிரணவம் என்பது பெண் யானையினுடைய உருவம். இதை 2ம் வரைந்து வைத்தார். ஆண் யானையினுடைய உருவத்தை பார்வதி அம்மா பார்த்த, பெண் யானையினுடைய உருவத்தை சிவபெருமான் பார்க்கிறார். 2 பேரும் பார்த்தாங்க, பிரணவத்தை பார்த்தாங்க. பிரணவத்தின் சொரூபமாக அந்த அம்மா மனசுக்குள்ளே ஒன்று நினைக்கிறார். என்ன நினைக்கிறாள, இந்த யானை மாதிரியே ஒரு குழந்தை பிறந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆசைப்படுறது தப்பில்லை, என்னது ஆசைப்படுவது தப்பில்லை. யானை மாதிரி ஒரு குழந்தை பிறந்தா தாங்குமா? பூலோக பெண்கள் தாங்க மாட்டோம், ஆனால் அவள் லோக மாதா, அவள் தாங்கிப்பாள். அதனால் பூலோக மாதாவாக இருக்கக்கூடியவர்கள் தாங்க முடியாது. ஆனால் அவள் லோக மாதா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அல்லவ.
ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம் பூ நிறத்தாலை புவியடங்கு காத்தாலை அங்கையில் பாஷாங்குஷமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. அந்த முக்குன்று கண் இருக்கக்கூடிய அம்பாலை தொழுவார்க்கு தீங்கில்லை. விநாயக பெருமானுடைய அவதாரத்தில் சமஷ்டி பிரணவம் வியட்டி பிரணவம் 2 பிரணவம். இந்த 2 பிரணவத்தை மாறி மாறி சிவபெருமானும் பார்வதி அம்மையாரும் பார்த்த பொழுது பார்வதி அம்மாவினுடைய மனசில் தோன்றுகிறது, யானை மாதிரி ஒரு குழந்தை பிறந்தா எவ்வளவு அழகாக இருக்கும்னு நினச்சா. கையில் குழந்தைய கொடுத்துட்டார். யானை தலை, பானை வயிறு, மனித கால்கள். இது கைலாயத்தினுடைய வரலாறு. பூமிக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. அதான் ரொம்ப சிறப்பு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐயா சொன்னாங்க இல்லையா, இந்த சனீஸ்வரரை கொஞ்சமாச்சு தொட்டுக்கோங்க அப்படின்னார். இப்போ தான் அவர் வரப்போகிறார். 1 கோடி மன்மதன் என்ன அழகு இருப்பாரோ அந்த அழகில் நாளை அவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமான் ஆவணி மாதம் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அமாவாசை கழித்து வரக்கூடிய 4வது நாள், அந்த நாளில் இறைவன் அவதாரம் செய்கிறார். விநாயக பெருமான் அவதாரம் 1 கோடி சூரியர்களை பிடிச்சி அதை உரல்ல போட்டு இடித்து அதுக்கப்புறமா அதை உருக்கி அதுக்கப்புறமா அதை வாத்தா என்ன பிரகாசம் இருக்குமோ அந்த பிரகாசம் இருந்தாராம். யார் அவர்? பிள்ளையார். 1 கோடி சூரியரை பிடிச்சி அதை உரல்ல போட்டு இடித்து அதை உருக்கி அச்சில் வாத்தா எவ்வளவு பிரகாசம் இருக்குமோ. ஒரு சூரியனே எவ்வளவு பிரகாசம், 1 கோடி சூரியர்னா எவ்வளவு பிரகாசம் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பளபளப்பா அவ்வளவு அழகாக இருப்பாராம். பிள்ளையாரை பார்க்கறதுக்கே அருணகிரி பெருமான் சொல்லுவார், திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்ப்பதற்கு 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகன். அவங்க அப்பா மட்டும் சொத்து ஐயா குறைஞ்சி போச்சு, 2 கண்ணு வச்சுக்கிறானே, ஒரு 4000 வச்சுருக்கக்கூடாது. திருச்செங்கோட்டில் இருக்கிற முருகரை பார்க்க போகும்போது அவருக்கு அவ்வளவு தோணுச்சான், இவ்வளவு அழகான முருகனை நான் இன்ன வரைக்கும் பார்த்ததே இல்லையே, அந்த முருகர் இவ்வளவு அழகாக இருக்காரு, 2 கண் போதலையே அப்படின்னு நினச்சாரான். 2 கண் போதலையே அப்படின்னு நினச்சிட்டு அப்போ சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? ஒரு வார்த்தை சொல்கிறார், 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகன் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி இப்போது பிள்ளையாரை பார்க்குறதுக்கு 4000 கண் பத்தலை எல்லாருக்கும். 33 கோடி தேவர்கள் போய் பார்க்குறாங்க. பிள்ளையார் அப்படின்னு எதற்கு பெயர் வந்தது அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல கைலாயத்து கதை சொன்னேன் இல்லையா, அதில் உருவத்தில் பிழை இருப்பதனால பிழையார் 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 என்பது மருவி பிள்ளையார் அப்படின்னு வந்ததாக ஒரு வரலாறு. 2வதாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, 2வதாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அவர் சொல்கிறார், 2வது எதற்கு அவருக்கு பிள்ளையார் அப்படின்னா, அம்மை அப்பருக்கு என்னது பிள்ளை முதல் பிள்ளையாக பிறந்தது. மற்றவங்க எல்லாமே அவதாரத்தில் வந்தவர்கள், ஆனால் குழந்தையா மடியில் தவழ்ந்தவர் யாரான்னா பிள்ளையார். அம்மையப்பருக்கு பிள்ளை பிறந்ததுனால அவருக்கு என்ன பேர்? பிள்ளையார். இப்பயும் நம்மெல்லாம் தமிழ் வழக்கப்படி ஒரு வார்த்தை சொல்லுவோம். என்ன சொல்லுவீங்க? பிள்ளை பிறந்துச்சா? எல்லாரும் கேட்குற கேள்வியே முதல்ல கர்ப்பமாக இருந்தாங்கன்னா பிள்ளை பிறந்துச்சா அதான் கேட்போம். முதல்ல அந்த அம்மையப்பருக்கு பிள்ளை பிறந்ததுனால அவருக்கு பிள்ளையார் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த விநாயகர், அதுக்கப்புறம் தான் கணபதி, அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பெயர்களுக்கும் ஒவ்வொரு அவதாரத்தினுடைய காரணமாக அந்த பெயர்கள் வந்தது. இப்போ அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடியது பிறந்ததுனால அவருக்கு பிள்ளையார் அப்படின்னு பேர் வச்சு அதுக்கப்புறம் அப்படியே வளருகிற பொழுது அன்னைக்கு பிறந்த அன்னைக்கு எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா அம்மையப்பருக்கு குழந்தை பிறந்திருக்குன்னா சும்மாவா? நமக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுது. இந்த கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் இல்லாமல் இருந்தால் என்னென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ எல்லாரும் கேட்பா, என்ன வீட்டில் ஒன்றும் இல்லையா, ஒரு புழு பூச்சி இல்லையா, விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றீங்க, கோயில் கோயிலாக போகிறீங்க, வேண்டுதலாக வைக்கிறீங்க, கோயில் கட்டுறீங்க, கும்பாபிஷேகம் பண்ணுறீங்க, இன்னுமா கொடுக்கல இந்த கடவுள். கட்டில் நம்ம விருப்பத்துக்கு வருமா? கட்டில் இருக்கு, எத்தனை மனைவி வேணாலும் பண்ணிக்கலாம். வடநாட்டில் ஒருத்தர் 99 கல்யாணம் பண்ணிக்கினார். கல்யாணம் 99, வயசு 98. அவர் சொல்கிறார், 100வது கல்யாணம் பண்ணியாவது நான் ஒரு குழந்தைய பெற்றுப்பேன்றார். அப்போ 99 பேருக்கு இல்லைன்னு அர்த்தம். அதில் 36 பேர் போய் சேர்ந்துட்டா.
மீதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜீவன் அம்சம் போகுது. அப்பயும் அந்த மனுஷன் சொல்கிறாராம், 100வது பண்ணியாவதுனா ஒரு குழந்தைய பெற்றுப்பேன். கட்டில் நம்ம விருப்பத்திற்கு வரும், தொட்டில் உள்ளே இருக்கிறவர் கொடுத்தா உண்டு, இல்லைன்னா இல்லை. அதுக்கு ஒரு 3 காரணம். என்னென்னா, முதல் காரணம் அமாவாசை திதி கொடுக்கலன்னா குழந்தை பிறக்காது. பெரும்பாலும் நம்மெல்லாம் தாத்தா பாட்டி கொடுத்தாலா? கண்டிப்பாக அமாவாசைன்னா தாத்தா பாட்டி அன்னைக்கு உபவாசம் இருந்திருப்பா. கண்டிப்பாக ஒரு பிடி சோறு காக்காய்க்கு வச்சுட்டு தான் சாப்பிட்ருப்பா. நீங்கள் இட்லியோ பொங்கலோ பூரியோ சாப்பாடோ எதுவோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை, ஒரு கற்பூரத்தை அங்கே ஏற்றி வைத்து விட்டு இறந்தவர்கள் பெயரை சொல்லி நினச்சிட்டு ஒன்றும் இல்லை, அந்த தண்ணி அப்படி குறுக்க ஊற்றிட்டு அந்த கற்பூரம் எரியிற இடத்துல அப்படி குறுக்கல ஒரு நீர் என்று சொல்லக்கூடியதை வாய்த்து நிவேதயாமி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் அந்த தண்ணியை அப்படி விட்டுட்டு ஒரு பிடி சாப்பாட்டை கொண்டு போய் காக்காய்க்கு வைக்கணும், அவ்வளவுதான். இதுவே நம்மெல்லாம் செய்யறதுக்கு யோசிக்கிறோம். யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாய்வரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பேசுகிற பொழுது இன்னுரை தானே. திருமூலர் திருமந்திரத்தில் சொன்ன வாக்கு. இதுக்கு நிறைய பலன் உண்டு, நிறைய அர்த்தமும் உண்டு. அது மாதிரி ஒரு பிடி காக்காய்க்கு சோறு வைக்கலைன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்காது. ஏன்? கோடி கோடியாக சொத்து சேர்த்து வச்சுருக்கேன், நீ எனக்கு அமாவாசைக்கு திதி கொடுக்கலன்னா, நிறைய பேர் அதை யோசிக்கிறாங்க, கொடுக்கலன்னா என்ன ஆகும்? இந்த ஆன்மா பிரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா தினமும் அந்த ஆன்மா போய் கைலாயத்தில் இருக்கிற இறைவனை போய் வழிபாடு செய்யணும். அது மாதத்துக்கு ஒரு மாட்டி அமாவாசை அன்றைக்கி தான் அவங்களுக்கு செத்து போனவங்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒன்று. அப்படி போய் நாம் இங்கே திதி கொடுக்கலனா, திதினா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐயரை வச்சு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் திதின்னு கிடையாது. அமாவாசை கும்பிட்றதுக்கு பேரும் திதின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதனால் இங்கே அதை செய்யலைன்னா அங்கே அவருக்கு முன்னாடி ஸ்க்ரீன் போட்டுருவா. கைலாயத்தில் போன உடனே அடுத்த அமாவாசை வரைக்கும் அவர் நின்றுருக்கணும் லைனில். அடுத்த அமாவாசையும் கும்பல்லையா மறுபடியும் ஸ்க்ரீன் போடுவா. இந்த யம தர்மராஜாவுக்கு வேலையாக தான் எது கடவுள் முன்னாடி ஸ்க்ரீன் போடுற வேலை. என்ன கர்மா பண்ணியும் செத்து நம்ம மெட்ராஸில் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன பண்ணி வச்சுருக்கிறோம் தெரியுமா? இந்த நீந்தறதுன்னு ஒன்று இருக்குது. அமாவாசை அன்னைக்கு வாங்கிட்டு வந்து ஃப்ரிஷர்லேயாவது அடுக்கி வச்சுருவா. அதை விலை கம்மின்னு. அன்றைக்கி தான் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குமா. புரியுதா நான் சொல்கிறது? என்ன சொன்னேன்? இந்த நீந்தறதுன்னா என்னது? அப்போ பரவாயில்ல, ஷார்ப்பாக இருக்கா. அப்போது அந்த மீனை கொண்டு வந்து வாங்கிட்டு வந்து ஃப்ரீசரில் வச்சுருவாள் அமாவாசையானா. அதானே அது பாட்டுக்கு அது கிடக்குது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே கிடக்கட்டும், என்ன இப்போது 2 நாள் கழித்து சாப்பிட்லாம். அப்போது அதெல்லாம் தப்புன்றா, நான் சொல்லலை. இந்த பிள்ளை இல்லாமல் போகிறதுக்கு இதெல்லாம் காரணமாக இருக்கின்றதா. ஏன்னா இன்றைய தினத்தில் ஒரு சர்வே சொல்லுது, 1500 திருமணமானவர்களை ஒரு சர்வே எடுத்த பொழுது கிட்டத்தட்ட ஒரு 450 பேருக்கு தான் 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே குழந்தை பாக்கியம். மீதம் இருக்கக்கூடிய ஒரு 400 பேருக்கு ட்ரீட்மெண்ட் மூலியமாக, மற்றவங்களுக்கு இல்லவே இல்லை. அதுக்கெல்லாம் என்னடா காரணம்னா அமாவாசை கும்பிட்றதில்ல. அதை கேட்டால் வேற நம்ம பெண்கள் வேற ஒரு பழமொழி சொல்கிறாங்களாம், எங்கள் மாமியார் பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மாமியார் பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு இவங்களும் விட்டுறா. நான் எல்லா பெண்கள் இடத்துலையும் சில கேள்வி கேட்பேன். மாமியார் கேஸ் பயன்படுத்தினாலா? மிக்சி, கிரைண்டரு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் பயன்படுத்தினாலா? மாமியார் தங்கத்தில் தாலி சரடு போட்டாலா? ஸ்டிக்கர் ஒட்டி கிரைனேட் போட்ட கல்லில் வாழ்ந்தாளா மாமியா? இல்லை இல்லை இல்லையா? இதெல்லாம் நாமெல்லாம் அனுபவிச்சுன்னு தானே இருக்கோம். ஆனால் நம்ம பழக்க வழக்கங்களை மட்டும்தான் இப்போல்லாம் சில பேர் என்ன பண்ணுறான்னா, அதுக்குன்னே சில பேர் இந்த யூடியூப்பில் கொடுக்குறான், பழக்கம் இல்லாத செயலை செய்யக்கூடாது, மாமியார் பழக்கப்படுத்தி இருந்தால் மட்டும் செய்யுங்க, இல்லைன்னா உங்கள் குடும்ப வழக்கம் இல்லைன்னா செய்யாதீங்க. அமாவாசை கும்பிட்றது எந்த குடும்பத்துக்கும் வழக்கம், ஆனால் அதை சொல்லி கொடுத்துட்றா. ஆனால் இதை செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எல்லா பெண்களுக்குமே. இது செய்யாமல் போனால் மூதாதையர்கள் சாபம் வருமா. அதுக்காக தான் இந்த ஜோதிடர்கள் ஒரு கணிப்பு கணிச்சு சொல்வார், ராமேஸ்வரத்தில் போய் திலக் யாகம் பண்ணிட்டு வாங்கோ, அப்போ தான் குழந்தை பிறக்கும்பா, அப்போ தான் கல்யாணம் ஆகும்பா, அப்போ தான் அதை விட என்ன நடக்கும், கல்யாணம் நடக்கிறதோடு மட்டும் இல்லை, வேலை கிடைக்கும், நல்லா இருப்பாங்க, குடும்பம் செழிப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்க அந்த இடத்துல. அதுக்கு எதுக்கு காரணம்னா, அந்த மூதாதையர்கள் சாபம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கட்டாகும். 2வது காரணம், குலதெய்வத்தை வழிபாடு செய்யலனாலும் கட்டாகும்.
எல்லாருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வத்தை ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை, அதே மாதிரி வருஷத்திற்கு ஒரு தடவையாவது அபிஷேக ஆராதனை பண்ணி ஒரு பொங்கல் வைக்கணும். அவ்வளவுதான். அந்த பொங்கல் வச்சுட்டு பச்சை மாவில் விளக்கு மாவு போடுவாங்க. ஆனால் இப்போல்லாம் எல்லாம் மிஷின் மாவு தான். எல்லாம் வாங்கிட்டு வந்து அப்பயே போட்டு அப்பயே வெள்ளத்தை போட்டு ஏதோ ஒன்று திடீர்னு போட்டு ஏற்றுறோமா, முஞ்சி போச்சு அப்படின்னு 5 மணி நேரம் ஊற வைப்பான் அந்த காலத்தில் விளக்கு மாவுக்கு போடணுன்னா. அதுக்கப்புறம் அதை இடித்து அதை ஜலிச்சு, அதுக்கப்புறம் அதை வெள்ளை பாகு எடுத்து அதுக்குள்ள கொட்டி, அதுக்கப்புறம் அதை விளக்கு பிடிச்சி அதில் நெய்யை நினச்சி ஒரு திரி போட்டு விளக்கு ஏற்றுவா. அதுதான் வழக்கத்தில் இருந்தது. என்ன இப்போல்லாம் கம்ப்யூட்டர் யுகம் அப்படின்னு வந்துட்டுது. அதுபோல் இப்போது குலதெய்வ வழிபாடு என்பது இல்லாமல் போச்சுன்னா குழந்தை பாக்கியம் கட்டாகும். அதற்கு அடுத்தார் போல் என்னது அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். சிவன் சொத்து குலநாசம். மொத்தத்தில் கோயில் சொத்து குலநாசம். நமக்கு சொத்து சேர்த்து வைக்கணும். நம்ம அப்பம்மா யாராவது தவறுகள் செய்து ஒரு கோயிலிருந்து 1 ரூபாய் எடுத்திருந்தாலும் அதற்கு பெனால்ட்டி போட்டு 1 கோடி ரூபாய் அந்த கோயிலுக்கு போய் சேருமா. சந்ததி இருந்தால் தானே அனுபவிக்க முடியும். சந்ததி இல்லைன்னா எங்கு எடுக்கப்பட்டதோ அங்கேயே போய் அந்த சொத்துக்கள் சேர்ந்து விடுமா. அதுக்கு தான் சொன்னது சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொன்னது. இப்போ அது மாதிரி இங்கே சொல்லப்படக்கூடியது என்னென்னா, குழந்தை பிறந்திருக்கின்றது. எல்லாரும் அம்மையப்பருக்கு குழந்தை பிறந்திருக்கேன்னு எல்லாரும் வந்து பார்த்தா, ஏன் நமக்கும் குழந்தை பிறக்கணுமே, அம்மையப்பர் ஆசீர்வாதத்தோடு பிள்ளையார் ஆசீர்வாதமும் வேண்டுமல்லவா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்தாங்க. 33 தேவர், உருத்திரர் 11 பேர், ஆதித்தர் 12 பேர், அஷ்டவசுக்கள் 8 பேர், அஸ்வினி தேவர்கள் 2 பேர், மொத்தம் 33 பேர். ஒரு ஆளுக்கு 1 கோடி பேர் பணியாளர்கள். நாமே 4 வேலைக்காரர்கள் வச்சிருக்கும் போது தேவர்கள் வச்சுக்க கூடாதா? இப்பெல்லாம் வேலைக்காரி இல்லைன்னா பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்க. வீட்டில் அதோட என்ன தெரியுமா, ஃப்ரிட்ஜ் இருக்கணும், வாஷிங் மிஷின் இருக்கணும், கிரைண்டர் இருக்கணும், கார் இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், 1.5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் மாதம் சம்பளம் வாங்கணும், அதே மாதிரி வேலைக்காரி இருக்கணும். ஆனால் மாமனார் மாமியார் மட்டும் இருக்கவே கூடாது. அப்படியே இருந்தாலும் கல்யாணம் ஆன 3 நாளில் தனியாக வச்சு இவெல்லாம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அக்ரிமெண்ட்டில் தான் கல்யாணமே ஓடுது நிறைய. அதனால் அப்படி ஒரு செயல் வந்து உண்டு. சிவன் சொத்து குலநாசம், மொத்தத்தில் கோயில் சொத்து. இப்போ பிள்ளையாரை பார்ப்பதற்கு 33 கோடி தேவர்கள். அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு 1 கோடி பேர். தேவர்கள் 33 பேர் தான். ஒரு ஆளுக்கு 1 கோடி பேர் பணியாளர்கள் போனாங்க. இப்போ இவங்க எல்லாரும் போய் இறைவனை தரிசனம் பண்ணுறாங்க. அப்போ இந்த 8 9 பேர் நவகிரகம் இருக்காங்களே, அவங்களும் போனோம் தானே. இந்த நவகிரகத்தில் 8 பேர் போய் பார்த்தா. யார்? பிள்ளையார். அம்மையப்பருக்கு பிள்ளை பிறந்திருக்கு, என்ன அழகு, எனக்கும் பிள்ளைன்னு ஒன்று பிறந்திருக்கு, இருட்டில் பிடிச்ச கொழுக்கட்டை மாதிரி இருக்குது. ஆனால் பார்க்க 4000 கண் இல்லை 40,000 கண் இருந்தாலும் பார்க்கறதுக்கு அவ்வளவு அற்புதமாக இருக்கும். பிள்ளையாரை பார்க்கணுன்னா சாதாரணமாக பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாரும் பார்த்து பார்த்து ரசிக்கிறாங்க. அந்த கால்களை கண்களை எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து ரசித்தாங்க. அப்படி ரசித்து கொண்டே வந்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, என்ன நம்ம கூட்டத்தில் ஒருத்தர் குறையுது, 8 பேர் தான் இருக்கும், ஒருத்தரை காணமே. அப்போ தான் பார்த்தார் சனீஸ்வரர் வரல. அப்படியா, ஏன் வரல தெரியலப்பா, ஒருவேளை அவருக்கு ஜுரங்கிறம் வந்திருக்குமோ. நீங்கள் வேறு, அவருக்கு எல்லாருக்கும் ஜுரம் வைக்கிறவரே அவர் தான். அவருக்கு போய் ஜுரம் வருமா? வராது. உடனே பார்த்தார், சரி நம்ம போகிறதுமே போகிற வழியில் சனிக்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு எல்லாரும் 8 பேர் வந்தாங்க. சனீஸ்வரா, பிள்ளையார் என்னம்மா அழகாக இருக்கிறார், கைத்தலை நிறைகனி அப்பமோட அவல்பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி அப்பேடி அவ்வளவு ஒரு அழகாக இருக்கிறார். மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் திரள்புய மத யானை, அப்பேற்பட்ட ஒரு அழகாக இருக்கிறார், அவருடைய அழகை வர்ணிக்க முடியாது. அப்படியா, சரி அம்மா நானும் போய் பார்த்துட்டு வரேனே. இந்த மனைவி அமைவதெல்லாம் யார் கொடுத்த வரப்பிரசாதம்? இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். கணவனை சொல்லியிருக்கலாமா, அப்பம்மாவை சொல்லியிருக்கலாமா, பிள்ளைகளை சொல்லியிருக்கலாமா, மாமனார் மாமியாரை சொல்லியிருக்கலாமா, அடை வேற எதையாவது சொல்லியிருக்கலாமில்ல. ஆனால் ஏன் இந்த மனைவியை மட்டும் அவ்வளவு ஸ்ட்ராங்காக சொன்னாங்க? மனைவி அமைவதெல்லாம்
இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். அதுக்கப்புறம் இன்னொரு பழமொழியும் உண்டு மனைவிக்கு, தாய்க்கு பின் தாரம். மற்றவங்க யாருக்காவது இந்த பழமொழி இருக்கா பாருங்க? இருக்காது. அண்ணன் தம்பிங்களுக்கு, கணவருக்கு, அப்பம்மா, அதெல்லாம் இல்லை. முழுக்க முழுக்க இருக்கிறது யாருக்கு? மனைவிக்கு. அப்போ அந்த மனைவி என்கின்றவள் நல்லவளாக வாய்க்கணும். இந்த சனீஸ்வர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மனைவி அமைந்தது மந்தமாதேவின்னு பேர். அந்த அம்மா வாச்சுட்டா இவர் என்ன பண்ணுறது, எங்கேயும் கூட்டு போக மாட்டார். இப்போ இருக்கிற மனைவிக்கெல்லாம் எது இருக்குதோ இல்லையோ, கார் இருக்கணும், இல்லைன்னா பைக் இருக்கணும். நான் என் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டே இன்னமும் முடிவு அடையலை, இன்னும் பார்த்துட்டே தான் இருக்கேன். அப்போ சொல்கிற பொழுது அதில் ஒரு பெண் சொன்னான், நான் வேலைக்கு போவேன், திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் வேலைக்கு போவேன், சனிக்கிழமைக்கு ஃபுல்லாக தூங்குவேன், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காத்தால் வீட்டுக்கார் ஒன்று புல்லட் எடுக்கணும், இல்லைன்னா பைக் எடுக்கணும், இல்லைன்னா கார் எடுக்கணும். காலையில் 10 மணிக்கு போனால் இரவு 10 மணிக்கு தான் வருவேன். இப்போ இருக்கிற பெண்கள் ஆர்டருவில் தான் சாப்பிடுவேன், உண்டா இல்லையா? ஆமாம், அது மாதிரி தான் சாப்பிடுவேன்னு வாங்க. அதுபோல் மனைவின்றதோ அந்த மாதிரி உண்டு. இப்போ என்னடான்னா இந்தம்மா பீச்சுக்கு கூட்டு போகல, பார்க்குக்கு போகலன்னெல்லாம் நினைக்கல. அந்தம்மா என்ன நினைக்கிறா, ஒரு யாகம் இல்லை, ஒரு கிரகப்பிரவேசம் இல்லை, ஒரு கல்யாணம் இல்லை, எதுக்குமே இவர் நம்மளை அழைத்து கொண்டு போக மாட்டேன்றாரே, இவர் மட்டும் தனியாக போகிறாரே. மனைவி பார்த்தா, நீ போகிற இடமெல்லாம் நாசமாக போகட்டும், நீ பார்க்குற இடமெல்லாம் நாசமாக போகட்டும், கொடுத்துட்டா சாபத்தை. உடனே பார்த்தார், மனைவி இதுக்கா மனைவி? அதனால தான் சொன்னாங்க மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். ஏன்னா மற்ற உறவுகள் எல்லாமே வந்து நம்ம செய்யக்கூடிய ஏதோ ஒரு செயல்னால புண்ணியத்தினால கிடைக்குமா? இந்த மனைவி மட்டும் டபுள் புண்ணியம் பண்ணால் மட்டும்தான் அமையுமா, இல்லை டபுள் பாவம் பண்ணால் ஆப்போசிட்டாக அமையுமா? அப்படின்னா புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். இங்கேயே நரகத்தை அனுபவிச்சிருவாங்கன்னு அர்த்தம், அங்கே போய் அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை. அம்மா டிஃபன் ஆச்சா? நான் சொல்லுவேன், காஃபி கூட, காஃபி இல்லை டீ தான் இருக்கு. ஏம்மா அந்த இட்லி கொஞ்சம் காஞ்சி போயிருக்கு, 2 தோசை வாத்துக்கு, முடிஞ்சா வாத்து 2 சாப்பிட்டுட்டு நீங்கள் 2 வாத்து எனக்கு கொண்டு வாங்க. நானே ரொம்ப டயர்டாக இருக்கேன். எதை பார்த்து? டிவி சீரியலை பார்த்து. இப்போல்லாம் அப்படி ஆயிடுச்சு இல்லையா? ஆர்டர் போடு, இப்போல்லாம் அப்படி போயிடுது காலம். அதனால் மனைவி அமைவது இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். சாபம் கொடுத்ததுனால இவரால் அங்கே போக முடியல. ஏன்னா இவர் போன ஒன்று, இவர் போகிற இடம் நாசமாகும் ஒன்று, அது கைலாயம், சிவ பார்வதி. 10ஆம் குறைக்கு இவர் பார்வைப்பட்ட அங்கே ஏதாவது பிள்ளைக்கு வில்லங்க வந்தால் இவர் மாட்டுவார். அதனால் அவங்க அம்மா சாயாதேவின்னு பேர். தாயில் சிறந்த கோயில் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தாய் சொல்ல பிள்ளைங்க கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாகவே அந்த பிள்ளைகள் வந்து உயர்வார்கள். தந்தை பேச்சை கேட்டு தந்தை வழியில் நடந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளைகளை போன்று வாழ்க்கை என்பது சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பது உலகத்தில் வேறு யாராலையும் அமைச்சு கொடுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு அது உண்டான்னா இல்லை. அப்பாடே ஆஃப் பண்ணு, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இருங்க பிள்ளை சொல்கிறான். டே அவர் தான் சொல்கிறாரு ஆஃப் பண்ணான்டா, ஆஃப் பண்ண மாட்டான். ஆனால் தாய் தந்தை பேச்சை எந்த பிள்ளைங்க கேட்குறாங்களோ அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இப்போது அம்மா முந்தானையில் முடிச்சு போட்டா, டேப்பா உன் பார்வை சரியில்லைன்றாங்க, தயவு செய்து சொல்கிறேன் நீ இங்கேயே இரு, ஏன்னா அது கைலாயம், அப்புறம் எனக்கு பிள்ளை இல்லாமல் போயிடும். அப்படியா? இப்போ வந்தவங்க எல்லாம் உசு பேத்தி விட்டாங்களா, பிள்ளையார் அழகுன்னு அழகு எல்லாம் என்னென்னா வந்தவங்களை நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா, ஒரு இடத்துக்கு ஏதாவது ஒரு நம்ம விருந்தாளியாக போகிறோன்னா, நம்ம போயிருக்கிறோமே நம்மளை விசாரிக்க மாட்டாங்க. நம்ம கூட யார் வரலையோ அவங்கள ஏன் வரல, எதுக்கு வரல, ஏன் வேறு எங்கன்னா போயிருக்கு ஃபங்க்ஷன், இல்லை வீட்டில் இருக்காங்க, இல்லை உடம்பு சரியில்லையா, அத்தனை கேள்வி வராதவர்களை தான் கேட்பாங்க. இப்போ அங்கே போன இடத்துல 8 பேர் வந்திருக்கீங்க, ஏன் அவர் வரல, 8 பேர் வந்திருக்கீங்க, ஏன் அவர் வரல, 8 பேர் வந்திருக்கீங்க, அவர் ஏன் வரல, இதான் கேள்வி வருது. அதனால் சொன்னார், உன்னதான்பா எல்லாரும் கேட்டாங்க,
அதுவும் ஈஸ்வர பட்டம் கொடுத்தவர் வீட்டுக்கு நீ வரலன்னு சொன்ன உடனே உன்னைத்தான்பா எல்லாரும் கேட்டாங்க. இதை சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், அம்மா என்னை எல்லாரும் கேட்டிருக்காங்க, நான் போய் ஒரு ஓரமாக நின்னாவது பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, போனமா வந்தமான்னு இருக்கணும், அங்கே எந்த வில்லங்கத்தையும் நீ பண்ணி வச்சுடாதே. அம்மா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். சரின்னு இந்த அம்மா இந்த முந்தானையிலேருந்து பிள்ளையாக அவுத்து விட்டுடேப்பா, பத்திரமா போயிட்டு பத்திரமா திரும்பி வா. இன்றைக்கும் வெளியில் பிள்ளைங்க பைக் எடுத்துகிட்டு போனா, டேய் வேகமாக போகாதே, ஆமாம் லிமிட்டாக போ, மெதுவாக போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா. அந்த பையன் போயிட்டு வீட்டுக்கு திரும்புகிற வரைக்கும் அம்மாவுக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற பிள்ளைங்க அந்த மாதிரி. அதனால் இந்த பிள்ளைகள்கிட்ட இந்த அம்மா சொல்லி அனுப்பினா, சனீஸ்வரர் இங்கேருந்து போனார். நாரதர் கலகம் நன்மையை தவிர தீமை தரவே தராது, ஒரு நாளும் தராது. ஆனால் நம்மளில் சில நாரதர் இருக்கிறோம். ஹாஸ்பிட்டலில் 2 நாளைக்கு முன்னாடி மாமாவுக்கு உடம்பு சரியில்லை. அக்கா வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லைன்னு 2 ஆப்பிள் வாங்கிட்டு போகிறார். மாமா நேற்று கூட பார்த்தனே மாமா, என்ன மாமா ஆச்சு, நல்லா தானே இருந்தீங்க, என்னமோ திடீர்னு வயிற்று வலின்னு வந்தேன்ப்பா, அட்மிஷன் போட்டாங்க, நாளைக்கு ஆப்ரேஷன் சொல்லிக்கிறாங்க. அப்படியா, என்னமோ தெரியல, ஏதோ வயிற்றில் இருக்குதான், கட்டின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி. இந்த 2 ஆப்பிளை கொடுத்துட்டு அவர் சொல்வார், இந்த போன நாரதர் சொல்வார், மாமா எங்கள் வீட்டிலேருந்து 3வது வீட்டில் கூட ஒருத்தருக்கு இப்படி தான் மாமா, 3 நாளைக்கு முன்னாடி ஆப்ரேஷன் ஒன்று பண்ணாங்க மாமா, 3 நாள். யாராவது ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு தோணுமா? ஏன்னா அவருக்கு உடல்நிலை வேறு, அவருடைய வியாதி வேறு, அவருடைய மாத்திரை மருந்து வேறு, அவருடைய உடல் ஸ்ட்ரென்த்து வேறு. ஆனால் இவருடைய ஸ்ட்ரென்த்து வேறு, இவருடைய ப்ராப்ளம் வேறு. ஆனால் நம்ம சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோம்னா, வயிறுனா எல்லாம் ஒன்றா தான் இருக்கும்னு நினச்சிப்போம், சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி இங்கே இந்த நாரதர் போனார், இவர் கீழே இறங்குறார் நாரதர், சனீஸ்வரர் மேலேறார். சனீஸ்வரர் இப்போ தான் வர்றியான்னார். ஆமான்னார். இந்த நாரதர் இறங்கினவர் அப்படியே இறங்கி அவர் வீட்டுக்கு போயிருக்கணும். கடகடன் மறுபடியும் படியேறினார். பார்வதி அம்மா காதில் போய் என்னமோ சொன்னார், குச்சு குச்சு குச்சு. அப்போவே இருந்திருக்கு இந்த குசு குசுன்றதெல்லாம், இப்படி வாயில் வச்சுட்டு என்னமோ ரகசியம் பேசுமா அந்த மாதிரி. சொன்ன அடுத்த வினாடி அந்த அம்மா பார்த்தா கடகடன் போனால், நாரதா நிஜமாவா சொல்கிறேன், சத்தியமாம்மா, நான் பொய் சொல்ல மாட்டேன், பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது. போனால் அந்த அம்மா மடமடன்னு அங்கே தங்க தொட்டில். தாய் மாமன் சும்மாவா, 8 லட்சுமிக்கு வீட்டுக்கார், அவர் சும்மா இருப்பார். அவர் தங்க தொட்டில் முத்து வைரம் வைடூரியம் கோமேதகம் போன்ற நவரத்தனங்கள் கற்களை எல்லாம் பதுக்கி வைத்த தொட்டில் கொடுத்திருந்தார். அந்த தொட்டிலில் பிள்ளையாரை படுக்க வைத்திருக்கிறார்கள். அவர்கள் வரக்கூடியவர்கள்லாம் கண்ணா கண்ணா கண்ணான்னு கையை தட்டி ஒழுது சிரித்து கொண்டு அழகாக படுத்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்த உடனே அந்த அம்மா பார்வதி அம்மா பார்த்தா, பார்க்கக்கூடாதவன் பார்த்து என் பிள்ளைக்கு ஏதாவது திருஷ்டி பட்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு தூக்கி தாயினுடைய மடியில் இருந்தால் எந்த குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் வராது என்பதற்காக லோகமாதாவாச்சே. அதனால் அந்த அம்மா என்ன பண்ணா, தன் மடியில் போட்டுவிட்டு பட்டுப்புடவையால் இப்படி மூடிட்டான், பார்க்காதபடி மூடினான். முன்ன உடனே சும்மா இருக்கணுமே இந்த பிள்ளையார் பார்த்தார். சனீஸ்வரர் போன சனீஸ்வரர் எல்லார் கையிலையும் பார்த்தார், யார் கையிலையும் குழந்தைய காணோம். என்னையா இது, பிள்ளையார் பிறந்தார்னாங்க, யார் கையிலையும் குழந்தையே காணோம். பிரம்மா கையில் இல்லை, சரஸ்வதி கையில் இல்லை, 8 லட்சுமி கையில் இல்லை, நாராயணர் கையில் இல்லை, பார்த்தா பரமசிவன் கையிலையும் இல்லை. ஆனால் அம்மா உட்காண்டிருக்கா, அங்கே தான் என்னமோ இருக்கிற மாதிரி தெரியுதேன்னு உத்து பார்க்குறாரு. பார்த்தா, சனீஸ்வரா நான் இங்கே தாண்டா இருக்கேன், ஆனால் எங்கள் அம்மா தான் மூடி வச்சுருக்கா, இரு அப்படின்னு இந்த குழந்தைகள் முதல்ல இந்த உதைக்கிறதுன்னு தான் இவ தான் உதைச்சார். இந்த கால் உதைக்கும் தெரியுமா, அதை உதைச்சார். உதைச்ச உடனே இந்த அம்மாவுக்கு பக்குன்னு ஆகிடுச்சு. குழந்தைக்கு மூச்சு முட்டுதோ, இந்த பட்டுப்புடவையில் காற்று போகலையோ அப்படின்னு கொஞ்சம் மூஞ்சை மட்டும் அப்படி திறந்து விட்டா. எட்டி பார்த்தார். இவர் பார்த்த நேரம் பார்த்து தலை காணாமல் போயிடுச்சு. பிள்ளையார் தலையே காணாமல் போயிருக்குன்னா நம்ம தலையெல்லாம் தப்புமான்னு பார்க்கணும். சளி பிடிச்சா 2 ஊசி போட்டுக்கலாம். ஆனால் இவர் பிடிச்சாருன்னா 7.5 வருஷம் படாத பாடு படுத்தி எடுத்துடுவார் இல்லையா? அதனால் அப்போ அவரை எட்டி பார்த்ததும் தலை காணாமல் போச்சு. முண்டம் மட்டும் இருக்கின்றது. ஓடி போய் அம்மா அப்போ தூக்கி கொண்டு போய் பரமசிவன் காலில் போட்டு, இறைவா
சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்து பொன்னொலி மின்னும் தவனச்சடைமுடி தாமரையானே. இறைவா, என் குழந்தை முதல்ல நான் ஆசைப்பட்டு பிறந்த குழந்தை. ஏன்னா எல்லா அம்மாவுக்கும் முதல் குழந்தைன்றது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த குழந்தைய வந்து பத்திரமா பார்த்துப்பா. அது மட்டும் இல்லை, யாரையும் நம்பி கொடுக்க மாட்டான். அப்படி கொஞ்சம் அழுதா கூட கடன்னு எல்லா வேலையும் விட்டுட்டு போய் கண்ணாத வந்துட்டேன்பா. அப்போ இருக்கிற அம்மாலாம் இப்போ இருக்கிற அம்மாலாம் சொல்கிறான் என்னான்னு, அப்பனை மாதிரி திறந்த வாயை மூடுதா பார், ஆன்ற சத்தம் அடங்கிறதே கிடையாது. அதை கேட்டுட்டே அப்பா உள்ள அப்படி நுழைவார். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, உன்ன மாதிரி தானடி இருக்கும், நீ உன் பிள்ளையும் அப்படிம்பார். இது சொல்லிகிட்டே வருவாங்க. அது மாதிரி இந்த குழந்தை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் அம்மா பார்த்தா காலடியில் போட்டு சிவபெருமான் இடத்துல வேண்டி பிரார்த்தனை பண்ணுறா, இறைவா குழந்தை. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூத்த பிள்ளை தான் தாய்க்கு கொல்லிடுவார். இன்னைக்கு வரைக்கும் தாய்க்கு தலைப்பிள்ளை, தகப்பனுக்கு இடைப்பிள்ளை தான், கடைசி பிள்ளை தான் கணக்கு வரும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தாய்க்கு தலைப்பிள்ளை தான் கொல்லி போடுவார். ஒத்த பிள்ளையாக இருந்தால் அவரே அப்பாவுக்கு அம்மாவுக்கு ரெண்டுக்கும் போடுவார். இதுக்கு என்ன காரணம்னா, 10 மாதம் சுமந்து முதல்ல கருவை சுமக்க ஆரம்பித்ததுனால அந்த கருவிலிருந்து பிறந்த முதல் பிள்ளை தான் தாய்க்கு கொல்லிடணும் என்பது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் விதிக்கப்பட்ட ஒன்று. இப்போ அந்த அம்மா அழுது தொழுதா, இந்த குழந்தை பிராணன் வரலன்னா நான் பிராணனை விட்டுடுவேன்னா, பிராணன்னா உயிர், இந்த குழந்தைக்கு உயிர் வரலன்னா நான் உயிரை விட்டுடுவேன்னா. லோகமாத்தா உயிரை விட்டுவிட்டா கதி என்ன ஆகும்? சிவபெருமானில் பாதி இல்லையா, அம்மை எப்பர். அதனால் சிவபெருமான் பார்த்தார், அம்மா ஒன்றும் கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரத்தின விநாயக பெருமானுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய கால பைரவரை வரவழைத்தார். யாரை கூப்பிட்டா? 2வது. ஏன்னா சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மையாருக்கும் 4 திருக்குமாரர்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? 2 பேர் தான் தெரியும், நிறைய பேருக்கு. 4 திருக்குமாரர். முதற் கடவுள் பிள்ளையார், 2வது பிள்ளை காலபைரவர், 2வது பிள்ளை காலபைரவர், 3வது பிள்ளை வீரபத்ர சுவாமி, 3வது பிள்ளை வீரபத்ர சுவாமி. வீரபத்ர சுவாமியை வந்து நம்ம ஏன் பெரும்பாலும் நம்ம தமிழ்நாட்டில் வழிபாடு செய்கிறதுன்னா அவருக்குரிய வழிபாட்டு முறை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். தலையில் தேங்காய் உடைச்சிக்கணும். நம்மளாம் உடைச்சிப்போமா? ஒருவேளை ஒன்றா நோம்புறனாவே கொஞ்சம் பால் எடுத்துக்கலாமா, கொஞ்சம் பழம் எடுத்துக்கலாமா, உப்பு இல்லாத உப்புமா சாப்பிட்லாமா, உப்பு இல்லாமல் மோர் சாப்பிட்லாமா, எத்தனை கேள்வி கேட்குறோம். ஆனால் 48 நாள் உப்பில்லாத பச்சரிசி அன்னத்தை தான் உண்ணணும். இந்த மூக்கு, வாய், காது இது 3ம் கட்டி கொண்டு தான் பூஜை செய்யணும். தலையில் தேங்காவை உடைத்து கொள்ளணும். இந்த டிவியில் டெலிகாஸ்ட் காட்டுவாங்க, தலையில் தேங்காய் உடைக்கிறாங்கன்னா அது வீரபத்ர சுவாமின்னு அர்த்தம். வேறு எந்த கடவுளுக்கும் தலையில் தேங்காய் உடைக்கிற வழிபாடு கிடையாது, வீரபத்ர சுவாமிக்கு மட்டும் உண்டு. கர்நாடக மாநிலத்தில் தான் அதிகமாக வீரபத்ர சுவாமியை வழிபாடு செய்வாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எல்லாம் கொஞ்சம் கம்மி. கிருஷ்ணகிரி, ஒசூர் அந்த பக்க பகுதிகளில், கொஞ்சம் தருமபுரி அந்த பக்க பகுதிகளில் இந்த வீரபத்ர சுவாமி அதிகமான வழிபாடு உண்டு. சிவாலயத்தில் முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் நம்ம சென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய கோயில்கள்லேயே வீரபத்ர சுவாமியை வைத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியவர் 3வது கடவுள் வீரபத்ர சுவாமி. 4வது கடவுள் தான் வேலவராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான். இந்த 4 பேர் தான் சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மையாருக்கும். நீங்கள் கேட்ட ஐயப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நாராயணருக்கும் சிவபெருமானுக்கும் பிறந்தவர். மோகினி அவதாரத்தில் இருக்கக்கூடிய நாராயணருக்கும் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் ஐயப்பனுக்கும் சம்பந்தம் கிடையாது. பார்வதிக்கும் ஐயப்பனுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா அவர் நாராயணராக இருக்கக்கூடியவர். மோகினி அவதாரம் எடுத்த பொழுது பெண் இவ்வளவு அழகாக இருக்காளேன்னு சிவபெருமான் கொஞ்சம் ஆசைப்பட்டார். அந்த ஆசையினால் என்ன, ஐயப்பன் ஒருத்தர் பிறக்கணும் இல்லையா, அவதாரம் நடக்கணும் இல்லையா, அந்த அவதாரத்திற்காக அவர் ஆசை அப்படின்னு சொல்லக்கூடியது அங்கே சொல்லப்பட்டது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.